ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு லெட்ஸ் லேர்ன் அமேசிங். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் சிடிஎஸ் கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம்ல பேப்பர் 1 ஜெனரல் ஸ்டடீஸ் அதுல கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். லாஸ்ட் இயர் கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ்ல கேட்ட ஜெனரல் கொஸ்டின் தான் இன்னைக்கு ஒன்று பார்க்க போறோம். கொஸ்டின் பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க, சூஸ் த இன்கரெக்ட் பேர் அப்படின்றது கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஜென்ரலா இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா சூஸ் த கரெக்ட் கேக்குறாங்களா இன்கரெக்ட் கேக்குறாங்களா கொஸ்டின்ல அப்படின்றத நல்லா செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஏன்னா சில டைம் கரெக்ட் கேட்பாங்க, சில டைம் இன்கரெக்ட் அந்த மாதிரி கேட்பாங்க. அப்ப அவசரத்துல அதை நம்ம பார்க்காம விட்டுறக்கூடாது. கரெக்டா இன்கரெக்டா அப்படின்ற ஆப்ஷனை பாருங்க. இங்க என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, இன்கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தவறான இணையை தேர்வு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, மிசா இவங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே ஆக்ட். இப்ப கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது எல்லாமே ஆக்ட் பேஸ்டு கொஸ்டின். இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா மிசா. மிசா அப்படின்றது மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட். இதோட எக்ஸ்பான்ஷன் கரெக்ட், சரிங்களா? உள்நாட்டு பாதுகாப்பு சட்டம். இந்த மிசா எப்ப கொண்டு வந்தாங்க அப்படின்றதும் கேட்பாங்க. இந்த எக்ஸ்பான்ஷன் கேட்பாங்க, அப்படி இல்லைன்னா இயர் கேட்பாங்க. இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆக்ட். மாத்தி மாத்தி ஏதாவது ஒரு ஆக்ட் கேட்டுட்டே தான் இருப்பாங்க. இப்போ இந்த மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட் எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1971. இதோட இயர் கேட்டாங்கன்னா மிசாவோட இயர் கேட்டா 1971. அது யாரோட பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தியோட பீரியட்ல தான் இந்த ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆக்ட் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள நடக்கிற உள்நாட்டு பாதுகாப்பு, இந்த தமிழ்லயே கொடுத்துருக்காங்க பாருங்க, உள்நாட்டு பாதுகாப்புக்காக கொண்டு வர ஆக்ட். அதாவது சொத்தை பறிமுதல் பண்றது, இல்லைன்னா போன்ல கேட்கறது, நம்மளோட நியூஸ் எங்கேயும் வெளியே போயிடக்கூடாது அப்படின்னு கேட்கறது, தடுப்பு காவல் வச்சிருக்கிறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இந்த ஆக்ட்ல கொண்டு வந்தாங்க, சரியா? டைரக்டா அதுக்கான ரெமிடி எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்ணாங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க படிக்கணும், டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமுக்கு படிக்கணும் அப்படின்னா அந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க மிசா என்ன, எந்த இயர், யாரால கொண்டு வரப்பட்டது, இது மட்டும் நீங்க படிச்சீங்கனாலே மோர் தென் இனஃப் நம்மளோட பேப்பருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா நாசா. நாசா அப்படின்றது நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் கிடையாது. நாசா அப்படின்றது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் ஆக்ட். நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் ஆக்ட் இது வந்து 1958ல கொண்டு வந்திருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயினா ரிசர்ச் பர்பஸ். அதாவது இந்த ஃபிளைட்ல பாத்தீங்கன்னா ஃபிளைட்ல இன்சைடு அவுட் சைடு அந்த அட்மாஸ்பியருக்கு ஏத்த மாதிரி ஃபிளைட்ல உள்ள வெளியெல்லாம் என்ன பிரச்சனைகள்லாம் வருது, அதுல என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ரிசர்ச் பர்பஸ்க்காக கொண்டு வந்த ஆக்ட் தான் இந்த நாசா அப்படின்றது. NASA, நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் ஆக்ட், 1958 இயர். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா தடா அப்படின்னு சொல்லுவோம். இது என்னன்னு பாத்தீங்கன்னா இது இவங்க கொடுத்தது கரெக்ட். டெரரிஸ்ட் அண்ட் டிஸ்ரப்டிவ் ஆக்டிவிட்டிஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட், இது வந்து கரெக்ட். இந்த தடாவோட இயர் எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா 1985. நீங்க தமிழ்லயும் இந்த ஆக்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுலயே உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சிடும். பயங்கரவாதம் மற்றும் சீர்குலைவு தடுப்பு சட்டம். அப்ப பயங்கரவாதம், தீவிரவாதம், பயங்கரவாதத்துக்கு எதிராக அப்போஸ் பண்ணி கொண்டு வர்றதுக்காக, டெரரிஸ்ட்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக கொண்டு வந்த ஆக்ட் தான் இது. ப்ரிவென்ட் பண்றதுக்கு, ப்ரொடெக்ட் இல்ல, ஃபர்ஸ்ட் ப்ரிவென்ஷன் வரும், அடுத்துதான் ப்ரொடெக்ஷன் வரும். அப்ப தடா அப்படின்றது பயங்கரவாதம் மற்றும் சீர்குலைவு தடுப்பு சட்டம். இது பாத்தீங்க அப்படின்னா மெயினா இது வந்து பஞ்சாப்ல அந்த டைம்ல இருந்த தீவிரவாத ப்ராப்ளம ஓவர் கம் பண்றதுக்காக கொண்டு வந்ததுதான். 1985ல பஞ்சாப்ல ஒரு செக்யூரிட்டிக்காக, டெரரிஸ்ட்ல இருந்து பாதுகாப்பா நம்மள வச்சுக்கிறதுக்காக கொண்டு வந்த ஆக்ட் தான் இந்த தடா ஆக்ட். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தடா ஆக்ட் 1985 அது ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே அதுவே போதுமானது. அடுத்து பொடா அப்படின்னு சொல்லுவோம். இது பாத்தீங்க அப்படின்னா ப்ரிடிக்ஷன் ஆஃப் டெரரிசம்னு கொடுத்துருக்காங்க. இது தப்பு, ப்ரிடிக்ஷன் கிடையாது. இட் இஸ் ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட். இதுதான் இந்த பொடா அப்படின்றது, ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட். பொடா அப்படின்றது ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட். இது எந்த இயர்ல கொண்டு வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2002ல வாஜ்பாய் அவரோட பீரியட்ல கொண்டு வந்த ஆக்ட். இதுதான் வந்து நம்மளுக்கு கேட்ட கொஸ்டின். அப்ப நீங்க மிசா அப்படின்றது மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி, நாசா அப்படின்றது நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் ஸ்பேஸ் ஆக்ட்.
தடா கரெக்ட், டெரரிஸ்ட் அண்ட் டிஸ்ட்ரக்டிவ் ஆக்டிவிட்டி. பொடா அப்படின்றது ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் 2002. அப்ப நீங்க ஞாபகம் வச்சுக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நிசா அதோட எக்ஸ்பேன்ஷன் அதோட இயர், அது மாதிரி நாசா அதோட எக்ஸ்பேன்ஷன் அதோட இயர். இன் ஃபியூச்சர்ல அடுத்து வர சிடிஎஸ்ல உங்களுக்கு இயர் கூட கேட்கலாம். தடான்றது அதோட இயர் அதோட எக்ஸ்பேன்ஷன். அடுத்து போடா அதோட எக்ஸ்பேன்ஷன் அதோட இயர். இதை மட்டும் இந்த ரெட் கலர் நோட் பண்ணிருக்கிறத மட்டும் கேட்டீங்கன்னா அடுத்த எக்ஸாம்ல நமக்கு இயர் கூட கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இப்ப இங்க கொஸ்டின்ல இன்கரெக்ட் பேர் தான் கேட்டிருக்காங்க. இப்ப இன்கரெக்ட்ன்றப்ப செகண்ட் ஒன் அவங்க தப்பா கொடுத்துருக்காங்க, அது மாதிரி ஃபோர்த் ஒன் இதுவும் தப்பா கொடுத்துருக்காங்க. இப்ப தீஸ் டூ ஆர் த இன்கரெக்ட் பேர்ஸ். இது ரெண்டும் கரெக்டான பேர். இப்ப உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1985 சொல்லியிருக்கோம் நம்ம தடா கொண்டு வந்து. அப்ப இருந்த பிரைம் மினிஸ்டர் யாரு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.